ஏண்டா இப்படி பண்ண, என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டேடான்னு குளத்துல மூழ்கி இறந்த மாணவனை பார்த்து அவருடைய நண்பர் கதறி அழறாரு. பாக்குறவங்களுடைய இதயத்தை நொறுக்கும் விதமா இந்த சம்பவம் நடந்திருக்கு. மாவட்டம் குளச்சல் பக்கத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா குளத்துல மூழ்கி இறந்து போயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோட குளிக்க போயிருக்காருங்க. அப்போ அந்த மாணவன் பாத்தீங்கன்னா குளத்தோட ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைய நீந்தி கடக்க ட்ரை பண்ணிருக்காரு. அப்போதாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. 6 மணி நேர தேடுதலுக்கு அப்புறமா தீயணைப்பு வீரர்கள் சடலமா இப்போ மீட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் ஃபெனில். 19 வயதான இவரு தாய் தந்தையை இழந்தவர். உறவினர்களோட உதவியால மார்த்தாண்டம் பக்கத்துல இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல 3rd இயர் படிச்சுட்டு இருக்காரு. சண்டே அன்னைக்கு ஹாலிடே அப்படின்றதுனால குளச்சல் பக்கத்துல ரீதாபுரம் பகுதியில இருக்கிற தன்னுடைய சக வகுப்பு மாணவன் வினித்ராஜ் அப்படின்றவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து குளிக்க போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. சக நண்பர்களோட உற்சாகமா இவரும் குளிக்க போயிருக்காரு. அப்போ அந்த குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு நீந்தி போக ட்ரை பண்ணிருக்காரு. குளத்தோட நடுப்பகுதிக்கு போகும்போது மூச்சு திணறி நீந்த முடியாம திடீர்னு நடுக்குளத்துல மூழ்கி மாயமாயிருக்காரு. இதுல ஷாக் ஆன சக மாணவர்கள் உடனடியா தீயணைப்பு வீரர்களுக்கு தகவலும் கொடுத்தாங்க. அவங்க 10 பேரு ரப்பர் மிதவைகளுடைய உதவியோட கம்பால குளத்துல மாயமான ஃபெனில தேட தொடங்கினாங்க. சுமார் 6 மணி நேர தேடுதலுக்கு அப்புறமா அவரை சடலமா மீட்டு கரை சேர்த்திருக்காங்க. அவரோட உடலை பார்த்ததும் அவருடைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.